மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 20. ஒரு முறை பிறந்தேன், உலகை காண்பதற்கு அல்ல, உன் அழகை காண்பதற்கு. ஒரு முறை வளர்ந்தேன், இளமை காலத்திற்கு அல்ல, உன் வருகை காலத்திற்கு. ஒரு முறை தவித்தேன், இசையை கேட்பதற்காக அல்ல, உன் குரலை கேட்பதற்காக. பல முறை துடித்தது என் இதயம், உயிர் வாழ்வதற்காக அல்ல, உன்னோடு வாழ்வதற்கு. கவிஞர் வாலி வரிகள். 3 மாதங்கள் முன்புதான் தனியாக அலுவலகம் திறந்திருந்தான் ரகு. அவன் அலுவலகத்திற்குள் உற்சாகமாக நுழைந்தான் திவாகர். உள்ளே நுழைந்தவனின் உற்சாகம் சுந்தரியின் காலி இருக்கையை கண்டதும் சொத்தென்று வடிந்துவிட்டது. வாடா, என்ன இந்த பக்கம், இன்னைக்கு எதுவும் வேலை இல்லையே? ரகுவின் கேள்வியில் தடுமாறினான் திவாகர். அது வந்து சும்மா உன்னை பார்த்துட்டு போகலாம்னு. ஓ, என்னையா? சரி சரி, ஏதோ குறிப்பெடுத்தவாறே திவாகரின் முகத்தை பார்க்காமல் கூறினான் ரகு. திவாகரின் பார்வை அடிக்கடி சுந்தரியின் இருக்கையை தொட்டு தொட்டு மீண்டது. என்னடா? சட்டென்று ரகு கேட்க திகைத்த அவனை பார்த்தான். அப்போதுதான் கூர்மையான பார்வையோடு தன்னையே ரகு பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். ஆமா, சுந்தரி எங்க காணோம்? சுந்தரியா? புருவம் சுருக்கி கேட்டான். ஆமா, ஏன்? இல்ல, நீ எப்பவும் அவளை அப்படி சொல்ல மாட்டியே, அதுதான் கேட்டேன். அவளை அழகின்னு கூப்பிடுவ, என்கிட்ட அந்த லூசு, பிசாசு, பைத்தியம், திமிர் பிடிச்சவ, அப்புறம் போதும் போதும் நிறுத்துடா என்றான் அவசரமாக. உள்ளுக்குள் விளைந்த சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டான் ரகு. அவ எங்கன்னு சொல்லு. நேற்று நைட்டு பேய் படம் பார்த்ததுல ஜுரம் போல, அதான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டா. என்னடா சொல்ற? பதறினான் திவாகர். ஆமாண்டா, அவ அப்படிதான் சொன்னான். ஏண்டா, ரொம்ப பயந்துட்டாளோ? பேசாம போனா போகுதுன்னு விட்டிருக்கலாம். அடே துரோகி, ஏண்டா சொல்ல மாட்ட? நீதானடே அவளுக்கு பேய் படம்னா பயம், அதை வச்சு பெட்டு கட்டுன்னு ஐடியா கொடுத்த. ஆமா, அவ திமிர அடக்க வழி சொல்லுடான்னு என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்த, அதான் அப்படி சொன்னேன். கவலைப்படாதடா, இனி அவ உன்கிட்ட வாலாட்ட மாட்டா, அமைதியா இருப்பா. பொடாங் என்றவன் வேகமாக எழுந்து வெளியில் ஓடினான். செல்லும் அவனையே இதழோரம் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் ரகு. வேகமாக சென்று தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் கிளம்பும் முன் அவசரமாக சுந்தரியை அழைத்தான். அவள் அழைப்பை ஏற்கவில்லை. மீண்டும் மீண்டும் அழைத்தும் அவள் எடுக்கவில்லை. அவன் உள்ளம் பதறிப்போனது. ரொம்ப சீரியஸா இருக்குமோ? ஒரு 20 நிமிஷம்தானே தனியா பார்த்தா, அதுக்கப்புறம்தான் நான் அவ கூடவே இருந்தேனே, அப்படியுமா ஜுரம் வந்துருச்சு? அவ அவ்வளோ வீக் எல்லாம் இல்லையே. இப்போதுதான் அவன் மூளை கொஞ்சம் வேலை செய்ய தொடங்கியது. பைக்கை அணைத்துவிட்டு சில நிமிடங்கள் யோசனையில் ஆழ்ந்தான். அப்போது சுந்தரியிடமிருந்து அழைப்பு வர அவசரமாக அழைப்பை ஏற்று அழகி என்றான். ஏ பைத்தியம், எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ற? டிராஃபிக்ல இருக்கேன், வண்டியை ஓரங்கட்டி தானே பேச முடியும். லூசு லூசு, அதுக்குள்ள எத்தனை தடவை கால் பண்ணுவ? படபடவென கோபத்தில் கத்தினாள். எங்க போய்கிட்டு இருக்கு எப்போ? ஒரு வேளை மருத்துவமனையாக இருக்குமோ என்று அவன் மனம் பதறியது. ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? ஆஃபீஸ்க்கு எதுக்கு? என்ன ஆச்சு உனக்கு? இந்நேரத்துக்கு ஆஃபீஸுக்கு போகாம வேற என்ன பண்ணுவாங்க? உனக்கு தான் 5:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சிடும், எனக்கு 7 மணி வரைக்கும் வேலை இருக்கும்பா. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போற? ஒரு கிளையண்ட் ஆஃபீஸில் வேலை, அதை முடிச்சுட்டு போகிறேன். அப்போ இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வந்தியா? வந்தேனே. என்ன ஆச்சு திவா உனக்கு? அது சரி, என்ன வந்தியான்னு கேட்குற? நீ என்ன எங்கள் ஆஃபீஸ்லையா இருக்க? வெளியில தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அட பைத்தியம், அப்போ உள்ளே போய் சார்கிட்ட கேட்டிருந்தா அவரே சொல்லியிருக்க போகிறாரு. அதுக்கு எதுக்கு எனக்கு கால் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ண? வேஸ்ட் ஃபெலோ என்று விட்டு அழைப்பை துண்டித்தாள். உங்கள் சார் பண்ண வேலை தாண்டி என்று முணுமுணுத்து கொண்டே பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு மீண்டும் அலுவலகத்திற்கு சென்றான். அவன் உள்ளே முறைத்து கொண்டே நுழைந்ததும் வாயை பொத்தி சிரிப்பை அடக்க முடியாமல் திணறி வெடித்து சிரித்து விட்டான் ரகு. கோபமாக அவன் எதிரில் சென்று அமர்ந்தான். அவன் பார்வையில் உஷ்ணம் கொதித்து கொண்டிருக்க அதனை கண்டுகொள்ளாமல், என்னடா திவா, போன வேகத்திலேயே வந்துட்ட என்றான் சிரிப்பினோடே. ஏண்டா போய் சொன்ன என்றான் காட்டமாக. இப்போது சிரிப்பதை நிறுத்திவிட்டு சிறு புன்னகையோடும் அழுத்தமான பார்வையோடும் அவனை ஊடுருவியபடி கேட்டான். நீ சொல்லு, அவளுக்கு ஜுரம்னு சொன்னதும் நீ ஏன் பதறின? அது வந்து நான் தான் அவளை சினிமாவுக்கு.
டேய் நிறுத்துடா, அசிங்கமா சமாளிக்காத, என்கிட்ட உண்மையை மட்டும் பேசு என்றான் அதட்டலாக. அவன் பார்வையை தவிர்த்தான் திவாகர். என் கண்ணை பார்த்து பேசுடா. மீண்டும் ஒரு அதட்டல். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு பின் கூறினான். நேத்து அவ என்னமோ பண்ணிட்டாடா. சொல்லும் போதே அவன் விரல்கள் நெஞ்சின் மேல் இருந்த சட்டையை நீவிக்கொண்டன. என்ன திடீர்னு? உனக்கு தான் அவளை பிடிக்காதே. அப்படிதாண்டா நானும் நினச்சேன். நேற்று அவள் பயந்துக்கிட்டே உள்ளே போகும்போது எதுவும் தெரியல. ஆனால் நான் வெளியில் நிற்கும்போது மனசு படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவள் ரொம்ப பயந்துடுவாளோன்னு நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதை மனிதாபிமானம்னு கூட எடுத்துக்கலாமே. ஆனால் அவள் பயத்தில் என்னை கட்டி பிடிச்சதும். ஓ, கட்டி பிடிச்சதும் காதல் வந்துடுச்சோ? கிண்டலான தொனியில் ரகு கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தான். என்னை பேச விடுடா. சரி சொல்லு. சாவதானமாக சாய்ந்து அமர்ந்து கொண்டான். நீ என் கூடவே இறுதிவா, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு அவ சொன்னதும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, படம் பார்க்கறதுக்காக அப்படி சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் உன்னை கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாளே. பழைய மாதிரி திமிராதானே பேசியிருப்பா. அப்புறம் என்ன? திவாகர் அமைதியாக இருந்தான். பதில் சொல்லுடா. சட்டென்று நிமிர்ந்தான். என்னடா, என்ன சொல்லணும்? அவளுக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்போ என்னை எதிர்பார்த்தா இல்லை? எனக்கு அது போதும். அவளோட எல்லா கஷ்டத்துலேயும் தோள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். போதுமா என்றான் கொஞ்சம் கோபமாக. அது அப்படி இல்லை திவா, அங்கே நீதானே இருந்த, அதனால தான் உன்னை தேடுனா. நான் இருந்திருந்தா என்ன தேடியிருப்பா? ஏளனமாக புன்னகைத்தான் திவாகர். கரெக்டு தான், உன்னை தேடியிருப்பா. ஆனால் என்கிட்ட செஞ்ச மாதிரி கட்டிப்பிடிச்சு நெஞ்சில் சாஞ்சு என்றவன் அதற்கு மேல் சொல்லாமல் வெட்கம் கொண்ட முகத்தை ரகுவிற்கு காட்டாது திருப்பிக் கொண்டு தலையை அழுந்த கோதிக்கொண்டான். பிறகு மீண்டும் அவனிடம் திரும்பி கேட்டான். என்னைக்காச்சும் உன்னை தொட்டு பேசியிருக்காளா? ஆனால் அடிக்கிறதும் கிள்ளுறதும் தள்ளி விடுறதும் திட்டுறதும் என்ன மட்டும்தானே? உன் மேலே அவளுக்கு இருக்கிறது மரியாதை, ஆனால் என்கிட்ட அவளுக்கு இருக்கிறது உரிமை. ஓஹோ, அப்போ அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்ல வரியா? தெரியல, ஆனால் அவளை லவ் பண்ண வைக்க போகிறேன். ரொம்ப உறுதியாக இருக்க போல. அவ ரகு ஆரம்பித்ததும், அடே சாமி போதும், நீ கேள்வி கேட்டது. என்னடா பிரச்சனை உனக்கு? இங்கே பாரு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அவள் ரிஜெக்ட் பண்ணாலும் அவளை கன்வின்ஸ் பண்ணிடுவேன். போதுமா? வேற ஏதாச்சும் கேட்கணுமா? கடுப்போடு கூறினான். ரகு சின்ன சிரிப்போடு பார்த்து கொண்டு இருந்தான். என்னடா சிரிப்பு? ஏன், நாங்கள் எல்லாம் லவ் பண்ணக்கூடாதா? இல்லை லவ் பண்ணதான் தெரியாதா? அது தெரிஞ்சிருந்தா நீ ஏன்டா 1 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க போற? திகைத்தான் திவாகர். என்னடா சொல்ற? சுந்தரி அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் திவாகர். தான் கொண்டு வந்த ஃபைலை ரகுவிடம் தந்து விவரங்கள் சொல்லிவிட்டு தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். அவளையே தொடர்ந்து கொண்டிருந்த திவாகரின் பார்வையை புரியாமல் பார்த்தாள். ஆமா, எதுக்கு கால் பண்ண? அதுவும் அவ்வளவு அவசரமா? அவள் எதிரில் சென்று அமர்ந்தான். உன்கிட்ட ஒன்று கேட்கலாம்னு வந்தேன். என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதை கேட்டு வெகுவாக திகைத்தாள் அவள். சட்டென்று தலையை குனிந்து கொண்டவள், விளையாடாத திவா, சும்மா ஏதாச்சும் கலாட்டா பண்ணிக்கிட்டு. அவள் குரல் உள்ளே சென்று விட்டது. மேஜையில் கையை ஊன்றி கன்னத்தில் கை வைத்து புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் திவாகர். என்ன பிரச்சனை உனக்கு என்றாள் அவஸ்தையாக. ஏ அழகி, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நான் அழகாக தானே இருக்கேன். சிப்ப, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. சார், இவரை முதல்ல எழுந்திரிச்சு போக சொல்லுங்க சார். அவள் முன் தன் செல்போனை வைத்து, உன் கண்ணுக்கு நான் அழகாக தெரியாமல் தான் இத்தனை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கியா என்று கேட்டான். அவள் அதிர்ச்சியாக ரகுவை பார்க்க அவன் தன் செல்போனை காதில் வைத்து பேசியபடி வெளியில் சென்று விட்டான். பிறகு பார்வையை திவாகரிடம் திருப்பி அவனை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தாள். தன் புருவம் ஏற்றி இணக்கி கண்ணடித்தவன், என்ன ஓகேவா, கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றான். என்ன, நான் லவ் பண்ணுறேன்னு சார் சொன்னாரா? அதுதான் பெரிய மனசு பண்ணி. அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எழுந்து அவள் புறம் குனிந்து அவள் வாயை தன் கை கொண்டு பொத்தி அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் திவாகர். அவளோ நெஞ்சம் படபடக்க விழிகளை விரித்தாள். அவள் வாயிலிருந்து கையை எடுத்தவன் ஒரு கையால் மேஜையில் ஊன்றி மறு கையால் அவள் கன்னத்தை மென்மையாக பற்றி தன்னை பார்க்க செய்தான். எதுவுமே பேசாத, நான் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண தான் வந்தேன். அவன் அதை மேரேஜ் ப்ரப்போசலாக மாற்றினான், அவ்வளவுதான், புரியுதா?
என்றவாறே அவள் கன்னம் வருடி நெற்றி முட்டினான். அவளோ கலங்கிய விழிகளை இறுக மூடிக்கொண்டாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.